வணக்கம் and welcome to Medivix Trial Jaya TV. திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில பல்வேறு துறைகளை சேர்ந்த சிறப்பு விருந்தினர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட ஏற்றுமதி துறையில் உள்ள பயிற்சிகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றி பேசுறதுக்காக திரு அகிலம் ஜெயபாலன் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த துறை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்க டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆயிட்டு இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணீங்கன்னா நீங்க சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு ஜெயா டிவி சார். சார் முதல்ல ஏற்றுமதி துறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அந்த துறையை பத்தி நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாங்கன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆக்சுவலா அந்த துறை எப்படி இருக்கும், அங்க என்ன நடக்குதுங்கிறது பெருசா யாருக்கும் தெரியாது. சோ அந்த துறையை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஏற்றுமதி துறைங்கிறது இன்றைக்கு சூழ்நிலையில நம்ம நாட்டுக்கு ரொம்ப கட்டாயமான தேவையான ஒரு துறை இது. மற்ற துறைகளில் இருக்கிற அந்த போட்டி ரொம்ப வாய்ப்புகள் குறைவா இருக்கிற சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த துறையில ஏற்றுமதி துறையில அளவுக்கு மீறிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஒரு உண்மையான நிலவரம். அது இந்த துறையில் ஈடுபடுறதுல முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாட்டோட முன்னேற்றத்துக்கு மறைமுகமாக நம்ம உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு துறை இது. இப்ப ஏற்றுமதி துறையில ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க தன்னுடைய நன்மைக்காக வேண்டியும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சமுதாயம் இந்த நன்மைக்காக வேண்டி வியாபாரம் செய்யறதை விட மறைமுகமாக நாட்டு நன்மைக்கு வந்து அவங்க வேலை செய்யறாங்கன்னு தான் அர்த்தம். அதாவது ஏற்றுமதியின் மூலமாக ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு விற்கும் போது அந்த நாட்டில் உள்ளவங்க அந்த பொருளை வாங்கும்போது அந்த நாட்டு பணத்தை நம்ம நாட்டுக்கு அனுப்புறாங்க, வெளிநாட்டு பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் எக்ஸ்போர்ட் மூலமா. அப்போ இந்த வெளிநாட்டில் இருந்து வந்து சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குங்கிறதுனால நாட்டு நன்மைக்கு செய்யக்கூடிய ஒரு வேலை இது. வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. இன்றைய சூழ்நிலையில மிக அதிகமான அளவு வாய்ப்புள்ள துறை ஏற்றுமதி துறை தான். ஓகே சார், கால் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், மெடிமிக்ஸ் ட்ரையல் ஜெயா டிவி. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார், யார் பேசுறீங்க சார்? நான் அன்வர், ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஓகே அன்வர் சார், சார் கிட்ட பேசுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம், சொல்லுங்க அன்வர், ஈரோட்ல இருந்து பேசுறீங்க. சார், இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஏற்றுமதி தொழில், அதாவது உதாரணமா ஜவுளித்துறை இந்த மாதிரி துறைகள் வந்து ஏற்றுமதி பண்றதுன்னா எப்படி சார் பயிற்சி இல்லாம அவங்க செய்யறது சரி வருமா? உண்டான வேலை வாய்ப்புகள் எப்படி? உதாரணமா திருப்பூர் பக்கத்துல இருக்கு, அங்க இருந்து பனியன் எல்லாம் ஏற்றுமதி பண்ணலாம். இதுக்கு எப்படிப்பட்ட பயிற்சிகள் தேவை? நீங்க வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? சரி, நீங்க வந்து ஜவுளித்துறையில இருக்கிறீங்களா? இல்ல சார், நான் ஜவுளித்துறை பொதுவா கேக்குறீங்க. சரி, ஈரோட்ல இருக்கிறீங்க. ஈரோடு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நகரம்ங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் குறிப்பா ஜவுளியை பொறுத்த வரைக்கும் ஈரோடு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஊர். இப்ப இந்த ஜவுளியை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் மிக நிரந்தரமான தேவையுள்ள ஒரு பொருள் இது. என்றைக்கும் இதுக்கு தேவை இருந்துகிட்டே இருக்கும். அந்த துறையில வந்து ஈடுபட்டு வெற்றிகரமா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே கொட்டி கிடக்குன்னே சொல்லலாம். ஆனால் அதுல நீங்க கேட்ட மாதிரி ஈடுபடுறதாக இருந்தா முறையாக பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் ஈடுபட்டாதான் வெற்றிகரமா வர முடியுமே தவிர, வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நீங்க எதுவுமே தெரியாம உள்ள போய் நீங்க நுழைஞ்சீங்கன்னா பல விதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். நாங்க வந்து பயிற்சி வந்து ஈரோட்ல இருந்து பக்கத்துல கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர்ல அந்த பயிற்சி முகாம் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுடைய தொலைபேசி எண் ஜெயா டிவியில வாங்கி நீங்க இங்க தொடர்பு கொண்டீங்கன்னா விரிவான எல்லா விவரங்களையும் நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். சோ ஏற்றுமதி துறையில ஜவுளியை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. ஓகே, தேங்க்யூ அன்வர் சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க சார். ஹலோ வணக்கம், மெடிமிக்ஸ் ட்ரையல் ஜெயா டிவி. ஹலோ வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? நான் வந்து நாகை மாவட்டம் சீர்காழி வட்டம் சத்தாம்பரத்துல இருந்து விஜயேந்திரன் பேசுறேன் மேடம். ஓகே விஜயேந்திரன் சார், சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க விஜயேந்திரன். ஹலோ வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து நாகை மாவட்டம் சீர்காழி வட்டம் சத்தாம்பரத்துல இருந்து விஜயேந்திரன் பேசுறேன் மேடம். சரி சொல்லுங்க சார். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். உங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க, டிவி வால்யூம் குறைச்சிட்டு போன் வழியா உங்க கேள்வி கேளுங்க. குறைச்சிட்டேன் சார். இப்போ உங்க கேள்வி கேளுங்க. கேளுங்க விஜயேந்திரன், என்ன கேட்கணும்? சார் நான் வந்து 10th படிச்சிருக்கேன் சார். சரி தம்பி. அதுக்கப்புறம் என்ன சார் மேற்படிப்பு படிக்கலாம், கொஞ்சம் உதவுங்க சார். மேற்படிப்பு படிக்கிறது சம்பந்தமா நீங்க வேற நிகழ்ச்சியில் நீங்க கேட்கணும். இது வந்து ஏற்றுமதி சம்பந்தப்பட்டது. இருந்தாலும் சிறு வயசா இருந்தாலும் நீங்க 10th படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. 10th படிச்சிருந்தாலும் ஏற்றுமதி துறையில ஈடுபட்டு வெற்றிகரமா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் சிரமப்படணும். பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முறையா ஈடுபட்டா உங்களுக்கு இந்த துறை ஏற்ற துறை தான். இது ஒரு வேலை வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏற்றுமதி துறையில வந்து ஒரு சொந்த வேலை வாய்ப்பாகவே நாமளே சொந்தமாக இந்த தொழிலை ஆரம்பிச்சு வெற்றிகரமா சின்ன அளவுல ஆரம்பிச்சு கூட வெற்றிகரமா வர்றதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. முயற்சி பண்ணலாம் நீங்க. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார் இப்போ இவர் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாரு. இவரும் நீங்க வந்து முயற்சி பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க சார். பட் ஆக்சுவலா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன படிச்சிருந்தா பெட்டருங்க சார்? ஏன்னா நீங்க பேசும்போது சொன்னீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம இங்க இருந்து குட்ஸ் அனுப்ப போறோம், சோ அவங்களோட எல்லாம் இன்டராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சோ என்ன படிச்சிருக்கணும் சார்?
படிப்புன்னு பார்த்தா பொதுவாகவே வியாபாரத்துக்கு வந்து படிப்பு ஒரு ஒரு அளவுகோல் கிடையாது. ஆனால் வெளிநாட்டு வியாபாரம்ங்கிறப்போ நம்ம தாய்மொழியில தொடர்பு கொள்ள முடியாது. அடிப்படையில் ஓரளவுக்கும் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு கேள்வி கேட்டவர் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. 10th ஸ்டாண்டர்ட்ல ஓரளவு ஆங்கிலம் படிச்சிருப்பாரு. அந்த ஆங்கிலம் தாராளமா போதுமானது. ஏன்னா இன்றைக்கு வெளிநாட்டில் தொடர்பெல்லாம் கொள்ளணும்னா ரொம்ப ரொம்ப நீளமான கடிதங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. 2-3 வரியில சில விஷயங்கள் அவர் என்ன வேலைன்னு கேட்கிறாரு, இதான் என்னுடைய வேலைன்னு சொல்ல போறோம். எனக்கு இந்த பொருள் எத்தனை நாள்ல நீங்க டெலிவரி கொடுப்பீங்கன்னு கேட்கிறாரு, இத்தனை நாள்ல நான் தர்றேன்னு சொல்ல போறோம். இதுக்கு வந்து ரொம்ப வளமான ஆங்கில அறிவு வேணுங்கிறது அவசியம் கிடையாது. சாதாரண ஆங்கில அறிவே இருந்தாலே போதும். அதனால கல்வி தகுதிங்கிறது முக்கியம் கிடையாது எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். முக்கியமா வந்து நினைச்சதை சாதிக்கணுங்கிற அந்த வைராக்கியம், ஒரு மன உறுதி, விடாமுயற்சி, முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. எந்த துறையில ஈடுபட்டாலும் ஆரம்ப காலத்துல எதிர்பார்க்கிற வெற்றி சுலபமா வந்துடாது, எந்த துறையாக இருந்தாலும். அதுபோல இதுலயும் கொஞ்ச நாளைக்கு ஓரளவுக்கு விவரங்கள் தெரியற வரைக்கும், ஓரளவுக்கு சில அனுபவங்கள் ஏற்படுற வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு நின்னோம்னா பெரிய பெரிய வெற்றிகளாம் அடைவதற்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. ஓகே சார், ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். மெடிமிக்ஸ் ட்ரையல் ஜெயா டிவி. வணக்கம்ங்க. வணக்கம் சுபாஷ், சென்னையில இருந்து பேசுறாங்க. சுபாஷ் சார், சார் கிட்ட பேசுங்க சார். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சுபாஷ். என் நேம் சுபாஷ்ங்க. சொல்லுங்க. இப்போ ஏற்றுமதியில வந்து இப்ப எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது அந்த ப்ரொஃபஷனல் பத்தி. பரவாயில்ல, நாங்க வந்து சென்னையிலே பயிற்சி நடத்துறோம். நீங்க அந்த பயிற்சியில வந்து ஏற்றுமதி வியாபாரத்தை பற்றி அடிப்படை விவரங்கள் தெளிவாக, வெளிநாட்டு வியாபாரம்ங்கிறப்ப உலகம் முழுவதும் பலவிதமான வேறுபட்ட சூழ்நிலைகள், நிலவரங்கள், சட்டத்திட்டங்கள், சமுதாய அமைப்பு, பூகோள அமைப்பு, அந்த பொருளை வாங்குறதுக்கான தேவைகள், அதை விற்கிறதுக்கான வாய்ப்புகள், அதே பொருளை வந்து அவங்க எந்த மாதிரி விரும்புறாங்க, எதிர்பார்க்கறாங்க, இது போல பலவிதமான விஷயங்களை நீங்க ஆழமா உள்ள போய் விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிசினஸ்ல ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றிகரமா வர முடியும். நீங்க எங்க பயிற்சியில நீங்க கலந்துக்கலாம். சென்னையில நாங்க பயிற்சி நடத்துறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த டெலிபோன்ல தொடர்பு கொள்ளுங்க, மேற்கொண்டு விவரங்கள் தெளிவா பேசுங்க. ஓகே, தேங்க்யூ சுபாஷ் சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், இப்போ வந்துட்டு இந்த துறையில ஜெயிக்கணும்னா எந்த ஒரு பிசினஸ்மே நீங்க சொன்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் சார். பட் ஒருத்தர் வந்து இந்த ஏற்றுமதி பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா அவருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் சார்? குவாலிட்டிஸ் இப்ப முதல்ல நீங்க கேட்டது வந்து தகுதியை கேட்டீங்க. அந்த தகுதிக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதாவது கல்வி தகுதி அது மாதிரி எதுவுமே கிடையாது, மன உறுதி தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க கேட்கறது வந்து என்ன குவாலிட்டிஸ்ன்னு கேக்குறீங்க. அந்த குவாலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது பிசினஸ்ல முதல்ல முக்கியமா தேவையானது பங்க்சுவாலிட்டி. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டா செய்யணும், ஒரு நிமிஷம் கூட ஒரு கொஞ்சம் கூட தாமதம் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு இறக்குமதியாளர், ஒரு இம்போர்ட்டர் வந்து நம்ம கிட்ட ஏதாவது பொருள் வாங்க விரும்புறாருன்னு சொன்னா ஒரு முதல்ல விலையை கேட்கலாம், அல்லது சாம்பிள் கேட்கலாம், அல்லது விலையை நெகோசியேட் பண்ணி கேட்கலாம், அல்லது பொருள் பற்றிய பல விவரங்கள் கேட்கலாம், எந்த வேணாலும் கேட்கலாம். அப்படி அவர் கேட்கும்போது உடனடியாக பதில் சொன்னா தான் அவர் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும், திருப்தி விடுவாரே தவிர ஒரு சின்ன விஷயம் கேட்டா கூட ரொம்ப தாமதமாக பதில் சொன்னோம்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கே எவ்வளவு தாமதப்படுத்துறாரு, இவரை நம்பி நம்ம எப்படி ஆர்டர் கொடுத்து பொருள் அனுப்புறாரு, எப்படி கரெக்டா பண்ணுவாரு அப்படின்னு யோசிப்பாரு. சோ பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்முடைய பண்பாட்டுல வந்து இந்த பங்க்சுவாலிட்டிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பழகல. ஆனால் எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் வரும்போது பங்க்சுவாலிட்டி இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ முதல் தகுதி பங்க்சுவாலிட்டி. மற்ற தகுதிகள் தொடர்ந்து பேசலாம் சார். காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். மெடிமிக்ஸ் ட்ரையல் ஜெயா டிவி. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க. வேலூர்ல இருந்து ஹரி. ஹரி சார், உங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, குறைச்சிட்டு போன் வழியா உங்க கேள்வியை சார் கிட்ட கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க ஹரி சார், வேலூர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க, என்ன கேட்கணும்? சார், நாங்க இங்க வந்து புறப்பாடியில இருந்து அப்பள பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி, அத வந்து மேற்கொண்டு ஏற்றுமதி பண்றதுக்கு என்ன வாய்ப்புகள், ஏற்றுமதி அணுகணும் அப்படிங்கறத கொஞ்சம் தெரியும். அதாவது சில பொருட்கள் நிலவரங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியாது, தெரிய வரும்போது ஆச்சரியமானதாக இருக்கும். நீங்க டீல் பண்ணக்கூடிய அந்த அப்பளம்ங்கிற பொருளுக்கும் வாய்ப்புகள் உள்ளவை பார்த்தா வியக்கத்தக்க அளவுல அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உள்நாட்டு வியாபாரத்திலயும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வெளிநாட்டு வியாபாரத்துல மிக அதிகமான நல்ல தேவைகள் இருக்கு.
நல்ல மார்ஜின்ல நீங்க பண்ணலாம். அரசாங்கம் கொடுக்குற பல சலுகைகளை நீங்க பயன்படுத்தி செய்யலாம். கண்டிப்பாக நீங்க ஈடுபட்டு வெற்றிகரமாக வரலாம். முயற்சி பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஹரி சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க சார். ஹலோ, வணக்கம். மெடிமிக்ஸ் ட்ரையல் ஜெயா டிவி. வணக்கம் மேடம், நான் தூத்துக்குடில இருந்து திலகவதி பேசுறேன் மேடம். ஓகே திலகவதி மேடம், சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நாங்க தூத்துக்குடில இருந்து பேசுறோம் சார். தூத்துக்குடியில வந்து நிறைய ஷிப்பிங் சம்பந்தமான நிறைய வியாபாரங்கள் நடக்குது சார். இப்ப பேசிக்கா லேடிஸ் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஏற்றுமதி தொழில ஈடுபட்டு இருக்காங்களா? பணம் முதலீடு எவ்வளவு செய்யணும்? லேடிஸ் செய்யறதா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி நீங்க பேராலும் நம்ம படிச்சுட்டு வந்து தொடர்ந்து செய்ய முடியாது. அப்படிங்கிறப்போ நிறைய ஷிப்பிங் கம்பெனில நம்ம போய் இருந்து பயிற்சி பெறணுமா? பணம்ங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு சார். லேடிஸ் வந்து என்ன தொழில் செய்யலாம்? அதாவது நீங்க ஷிப்பிங் லைன்ங்கிறது அது வேற. அந்த லைனுக்கு நீங்க போறது என்ன கேட்டா வேண்டாம். அதுல பல பேர் இருக்காங்க. அது ஒரு வேறு துறை. எக்ஸ்போர்ட் வியாபாரத்துல லாஜிஸ்டிக்னு சொல்லுவோம். ஒரு பொருளை வந்து விற்கிற எக்ஸ்போர்ட்டர்ட்ட இருந்து வாங்குற இம்போர்ட்டர்ட்ட அந்த பொருளை அனுப்பக்கூடிய அது சம்பந்தப்பட்ட தொடர்ந்த பணிகளுக்கு லாஜிஸ்டிக்ஸ்னு பேரு. அதனால நீங்க அந்த துறையை பத்தி நீங்க இப்ப யோசிக்க வேண்டாம். எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து, இந்த கேள்வி யாராவது கேட்க மாட்டாங்களா அல்லது மேடம் அவங்க கேட்பாங்களான்னு கூட எதிர்பார்த்தேன். பெண்களுக்கு ஏற்றுமதி வியாபாரம் மிக 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 பொருத்தமான ஃபீல்டு ஒன்று. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, விரிவாக சொல்றதுக்கு அவகாசம் இப்ப இல்ல. ஆனாலும் ஏற்றுமதியில நீங்க கேட்ட மாதிரி எங்க பயிற்சியின் மூலமாக கலந்துகிட்டு வெற்றிகரமாக வந்த பெண்கள் தமிழ்நாட்டில் ஏராளம் பேர் இருக்காங்க. உண்மையில சமீபத்தில் பெண்களை மட்டுமே வச்சு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் சென்னையில் வெற்றிகரமாக நடந்து நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால பெண்களுக்கு மிக மிக பொருத்தமான துறை இது. குறிப்பா நான் அது பெண்களுக்கு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எக்ஸ்போர்ட் வியாபாரத்துல உட்கார்ந்த இடத்துல செய்யற வேலை தான் மிக அதிகம். இப்ப உள்நாட்டு வியாபாரத்தில் பாத்தீங்கன்னா மூவிங் ஒர்க், சுத்தி பாக்குற வேலை அதிகமா இருக்கும், உட்கார்ந்து பாக்குற வேலை கொஞ்சமா இருக்கும். வெளிநாட்டு வியாபாரத்துல நேர மாறுதலா சுத்தி பாக்குற வேலை அதிகமாக இருக்காது, உட்கார்ந்து பாக்குற வேலை தான் அதிகமாக இருக்கும். அதனால பெண்களுக்கு மிக மிக பொருத்தமான வேலை. ரொம்ப பொறுமையோடு செய்யக்கூடிய அந்த மனப்பாங்கு வந்து ஆண்களோட பெண்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும். அப்படிங்கறதுனால பெண்களுக்கு ரொம்ப பொருத்தமான துறை. ஆனால் நீங்க கண்டிப்பா செய்யலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் இது உங்களால எவ்வளவு முதலீடு செய்ய முடியும் அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நுழைஞ்சு வெற்றிகரமா வரணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோட வந்தீங்கன்னா நீங்க முதல்ல பத்தியெல்லாம் பின்னால யோசிக்கலாம். இப்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பல வெளிநாட்டு இறக்குமதியாளர்கள் வந்து பொருளை வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது முன்பணமாவே கொடுத்து வாங்குறாங்க. ஃபுல் அமௌண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட். இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பொருள் வேணா 5 லட்ச ரூபாய் அவரே அனுப்பிடுறாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு தான் நம்ம சரக்கை அனுப்ப போறோம். அந்த வாய்ப்புகள் இன்றைக்கு பரவலாக ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால முதல் வேணுமா வேணாமா, எவ்வளவு வேணும், எந்த அளவு தேவைப்படுங்கிறது கொஞ்சம் விரிவாக பேசக்கூடிய விஷயம். பொதுவாக அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறங்கிட்டு அதுக்கப்புறம் சமாளிச்சு பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ திலகவதி மேடம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் ஜெயிக்கிறதுக்கு கேட்டிருந்தேன். நீங்க பங்க்சுவாலிட்டி சொன்னீங்க. அதனால ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு பேசுறேன். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு மெடிமிக்ஸ் ட்ரையல் ஜெயா டிவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஏற்றுமதி துறையில் உள்ள பயிற்சிகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றி திரு அகிலம் ஜெயபாலன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட தொடர்ந்து பேசலாம். சார், நீங்க சொல்லுங்க சார், பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு முதல் குவாலிட்டி பங்க்சுவாலிட்டின்னு சொன்னீங்க சார். சோ அடுத்தடுத்து என்னெல்லாம் கண்டிப்பா தேவைன்னு சொல்லுங்க. ரெண்டாவது குவாலிட்டி. ஓகே, குவாலிட்டிங்கிறது தரம். அதாவது எதை செஞ்சாலும் சிறப்பா செய்யணும், நல்லா செய்யணும், மிக தரமான முறையில செய்யணும், நல்ல முறையில செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்தாதான் எக்ஸ்போர்ட்ல ஜெயிக்க முடியும். அந்த தரம்ங்கிறது பொதுவா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பொருள்ல மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலயுமே. நம்ம ஒரு கடிதம் அனுப்புறோம், அந்த கடிதம் எந்த முறையில் அனுப்புறோம், எவ்வளவு சரியான முறையில் போய் சேருது அவங்க ஒரு விவரம் கேட்கறாங்கன்னா அந்த விவரம் வந்து அவங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி விஷயங்களை சொல்றது. சில கடிதங்களை அனுப்பும் போது அந்த இம்போர்ட்டர் வந்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படிலாம் கேட்கறாங்க. அப்ப இந்த விஷயத்த வந்து அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி எவ்வளவு சுருக்கமா கிளியரா சந்தேகத்துக்கு இடமில்லாத அளவுக்கு நம்ம குவாலிட்டியான முறையில் கம்யூனிகேட் பண்றோம். அதே போல பேக்கிங், ப்ராடக்ட் பேக்கிங் இது குவாலிட்டி மட்டும் கிடையாது. பேக்கிங் பண்ணும்போது எவ்வளவு கேர் எடுத்து நம்ம பண்றோம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல எவ்வளவு கேர் எடுத்து நம்ம பண்றோம். ஓவராலா பார்க்கும்போது குவாலிட்டி வந்து A to Z. இதெல்லாம் நம்ம டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எல்லாம் உலகம் முழுவதும் பேசுறாங்க, TQM அப்படின்ட்டு. அப்ப எல்லாத்துலயும் தரம், எங்கும் தரம், எதிலும் தரம், தரம் நிரந்தரம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி தரத்துல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அவேர்னஸ் உள்ளவங்க தான் எக்ஸ்போர்ட்ல ஜெயிக்க முடியுமே தவிர சும்மா என்ன இப்ப ஏனோ தானோ அப்படின்னு செய்யறவங்க இந்த ஃபீல்ட்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வர்றது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது குவாலிட்டி.
மூணாவது வந்து காஸ்ட்ல வந்து ஒரு அவேர்னஸ். காஸ்ட் இதை நான் PQCன்னு சொல்றது உண்டு, பங்க்சுவாலிட்டி, குவாலிட்டி, காஸ்ட்ங்கிறது. இப்ப அந்த காஸ்ட்ங்கிறது வியாபாரம்னு வரும்போது யாருமே பார்கெயின் பண்ணி வாங்கணும்னு தான் விரும்புவாங்க. இங்க எவ்வளவு ஒரு வசதியா இருக்காங்களோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் அது எந்த அளவுக்கு வந்து பார்கெயின் பண்ணி குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம். அவர் இந்த விலை தரீங்கிறாரு, நீங்க இந்த விலை தரீங்களா. அப்ப ஏன்னா இப்ப நம்ம ஒரு பீஸ் வாங்க போறப்பவே பார்கெயின் பண்ணணும்னு தான் விரும்புவோம். இப்போ எக்ஸ்போர்ட்ல வந்து சாதாரணமா 10,000, 1,00,000 பீஸ், 5 லட்சம் பீஸ் வேணும்னு கேட்கறவங்க அது பார்கெயின் பண்ணாம மோஸ்ட்லி விலையை ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப பார்கெயின் பண்ணும்போது அந்த பிரைஸ் வந்து அவங்களுக்கு வந்து அக்செப்டபிளா இருக்குமா அப்படிங்கறத அவங்க கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். அப்ப நான் வந்து விலையை நிர்ணயம் பண்ணும்போது ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் இருக்கணும். எடுப்பிலேயே ரொம்ப அதிகமான லாபம் வச்சு நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு வியாபாரத்துல நினைச்சோம்னா இதுல சர்வே பண்ண முடியாது. ஸோ குவாலிட்டி. அதே போல டெலிவரி ஷெட்யூல்ங்கிறப்போ அந்த உரிய நேரத்தில் போய் சேரணும், பாதுகாப்பான முறையில் போய் சேரணும் பொருள். இதை இந்த நாட்டில இருந்து நம்மகிட்ட இருந்து இம்போர்ட்டர் போய் சேர்றப்ப பல இடங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். அப்போ ரஃபா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிடக்கூடாது. பேக்கிங்ல வந்து போதுமான அளவுக்கு கவனம் செலுத்தணும். நம்ம முந்தையெல்லாம் ஒரு மளிகை கடையில ஒரு உளுந்தம்பருப்பு வாங்கணும்னா ஒரு பேப்பர்ல போட்டு சேனல் போட்டு சுட்டி கொடுப்பாங்க. இது எல்லாமே ரெடிமேட் பேக்கிங்ல லோக்கல் மார்க்கெட்லயே வந்துருச்சு. இப்படி இருக்கிறப்ப அதை பேக்கிங் டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் ரொம்ப வேகமா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே வருது. அப்ப பேக்கிங்ல போதிய கவனம் செலுத்தணும். போய் சேர்றப்ப கெட்டு போகாம இருக்கணும். பல கிளைமேட்டை தாண்டி போகும், பல விதமான ரஃப் ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். சோ அந்த பேக்கிங் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யக்கூடிய பக்குவம் இருந்தா ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகே சார், காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், மெடிமிக்ஸ் ட்ரையல் ஜெயா டிவி. ஹலோ வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் சிதம்பரத்துல பேசுறேன் மேடம். உங்க பேர் சார்? சிதம்பரம் மருத்துவக் கல்லூரியில இருந்து பேசுறேன். ரஃபி மேடம் நேம். ஓகே சார், சார் கிட்ட பேசுங்க சார். என்ன மேடம்? சொல்லுங்க, கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சிதம்பரத்துல பேசுறேன் சார். சொல்லுங்க. மருத்துவக் கல்லூரியில பார்மசி ஒர்க் பண்றேன் சார். சரி. ரஃபி சார் நேம். சரி. ஹெர்பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹெர்பல்ஸ் மெட்டீரியல், ரா மெட்டீரியல், அருகம்புல், வல்லாரை, சரி, ஆலோவேரா, சோத்துக்கட்டாய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். வாங்கி இங்கே சரி சரி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி. அது எக்ஸ்போர்ட் பண்றது எப்படி? தாராளமா செய்யலாமே. நீங்க சொல்ற அத்தனை பொருட்களுக்கும் எங்களோடையும் நீங்க டீல் பண்ணக்கூடிய பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிக்கல்ஸோ இல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹெர்பல் சம்பந்தப்பட்டதுகளோ அல்லது அலோவேரா போன்ற பொருளோ இதுகளுக்கெல்லாம் வெளிநாட்டுல நல்ல தேவை இருக்கு. அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய பொருள்களுடைய புள்ளி விவரங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணி பார்த்தா இது என்னென்னலாம் போகுது, எவ்வளவு போகுது அப்படிங்கிற விவரங்கள்லாம் நீங்க மலைக்க வைக்கிற மாதிரி பிரமிக்கத்தக்க அளவில் நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அதுல நீங்க ஈடுபட்டு இப்ப நீங்க லோக்கல் மார்க்கெட்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றீங்க. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லயே நீங்க முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். முயற்சி திருவினையாக்கும், பெரிய அளவில் வெற்றிகரமா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே நம்ம நாட்டு மூலிகைகளுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கிடைக்குது. நல்ல தரமான மூலிகைகள் அப்படின்னு உலகம் முழுவதும் ஏற்கப்படுது. அதனால கண்டிப்பா நீங்க இந்த துறை ஈடுபடலாம். அதுல எந்த சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. உறுதியா நீங்க ஜெயிக்கலாம். தேங்க்யூ ரஃபி சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க சார். ஹலோ வணக்கம், மெடிமிக்ஸ் ட்ரையல் ஜெயா டிவி. ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். குட் ஆஃப்டர்நூன் சார், யார் பேசுறீங்க சார்? மேம் திருவள்ளூர்ல இருந்து. உங்க பேரு? ஹலோ சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். கம்மி பண்ணிட்டு போன் வழியா உங்க கேள்வியை கேளுங்க. எஸ் மேம். இப்போ உங்க பேர் சொல்லுங்க. மேம் பாலாஜி ஃப்ரம் திருவள்ளூர். ஓகே பாலாஜி சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன் வழியா உங்க கேள்வியை சார் கிட்ட கேளுங்க. எஸ் மேம். சொல்லுங்க பாலாஜி, சொல்லுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நான் இப்போ ஒரு MNC கம்பெனில ஒர்க் பண்றேன். சரி. எனக்கு வந்து ரொம்ப ஆசை இந்த எக்ஸ்போர்ட் இதெல்லாம் இன்வால்வ் ஆகணும்னு. சரி. நான் இப்போ ட்ரைனிங் எடுக்கணும்னா இந்த பார்ட் டைம்ல நான் ட்ரைனிங் எடுத்துக்க முடியுங்களா? இது ட்ரைனிங் மட்டும் இல்ல, நீங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு பார்ட் டைம்னு அவசியம் இல்ல. நீங்க நான் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் ட்ரைனிங் நடத்துறேன். அதனால அதுக்கு நீங்க ட்ரைனிங் பார்ட் டைம் வேணும்னு அவசியம் கிடையாது, ஃபுல் டைமாவே பண்ணலாம். ஆனா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பிசினஸ்ல ஈடுபடும் அப்பவும் நீங்க பார்ட் டைமாவே பண்ணலாம். அதாவது எக்ஸ்போர்ட் வியாபாரம்ங்கிறது நீங்க பாத்துக்கிட்டு இருக்க வேலையோ இல்ல தொழிலையோ உத்தியோகத்தையோ விட்டுட்டு எக்ஸ்போர்ட் வரணும்னு அவசியம் கிடையாது. பார்ட் டைமாவே செய்யறது வந்து 2 மணி நேரமா இருந்தாலும் அந்த 2 மணி நேரத்துல உங்களுடைய கவனம், அக்கறை, உழைப்பு முழுமையாக கவனத்தோட செலுத்தி எக்ஸ்போர்ட்ல ஈடுபட்டீங்கன்னா பார்ட் டைமாக இருந்தே வெற்றிகரமாக வரலாம்.
நாங்களும் கடந்த 13 வருஷமா ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல பார்ட் டைமாக ஈடுபட்டு வெற்றிகரமா வந்தவங்க பல 100 பேர் இருக்காங்க. வெற்றிகரமா வர முடியும். செய்யற நேரத்துல நம்ம அக்கறையோட செய்யறோமா அப்படிங்கறத முக்கியமே தவிர முழு நேரமா செய்யணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நிச்சயமா நீங்க செய்யலாம். ஓகே, தேங்க்யூ பாலாஜி சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். இப்போ கூட ஒரு காலர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாமான்னு. சோ நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாமாங்கிற ஐடியா இருக்கு சார். பட் அது ஒரு பிசினஸா ஆரம்பிச்சு பண்ணணும்னா முதல்ல என்ன விஷயங்கள்லாம் அவங்க நல்லா தெளிவா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் சார்? வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பொருளை வந்து விற்கணும் அப்படின்னு சொன்னா நான் வழக்கமா சொல்றது, வாங்குறது வேற விக்கிறது வேறன்ட்டு. இப்ப நீங்க ஒரு சுடிதார் போட்டுருக்கீங்க, இந்த சுடிதார் கடையில போய் வாங்குறதுக்கு நீங்க அதை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. கையில பணம் கொண்டு போறீங்க, இப்போ சுடிதார் பிடிச்சிருந்தா காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுறீங்க. ஆனா அதே சுடிதார் வந்து விற்கணுங்கிறப்போ பல விஷயங்கள் தெரியணும். இந்த துணியிலேயே பல விதமான பிரிவுகள் இருக்கு, ஃபேப்ரிக்ல பல விதமான குவாலிட்டி, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அதுல உள்ள வேறுபாடுகள், இது எந்த வகையில முக்கியத்துவம் வாய்ந்தது, இதோட விலைகள் என்ன, இப்போ பியூர் காட்டன் போட்டா அது உடல் நலத்துக்கு எந்த அளவுக்கு ஏத்தது, சிந்தட்டிக்ஸ் போட்டா உடல் நலத்துக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் தீங்கு விளைவிக்கக்கூடியது, இப்படி நிறைய உள்ள ஆழமா உள்ள டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு அது படிப்பே இருக்கு இல்லையா, பிடெக், பிஎஸ்சி, எம்எஸ் இதெல்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்து பல இடங்களுக்கு போய் பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப அந்த வியாபாரத்துல அந்த பொருளை விற்கிறதுல என்னென்ன நெளிவு சுழிவுகள்லாம் இருக்கு, அந்த பொருள் யார் யாரெல்லாம் உற்பத்தி பண்றா, அந்த உற்பத்தியில என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, அது எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு உற்பத்தி பண்றாங்க, மற்றவங்க உற்பத்தி பண்றதுக்கும் இவங்க உற்பத்தி பண்றதுக்கும் என்னென்ன ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் இருக்கு, இதை வியாபாரம் செய்யறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு. இது போல கொஞ்சம் ஆழமா போய் விஷயங்களை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.